சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள ஒரகடம் பகுதியில் குடிபோதையில் காரில் வந்த ஒரு கும்பல் அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது காரில் வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருந்தவர்களை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். அவர்களில் படுகாயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுரேஷ் அவன் தான் ஏரிக்கு போயிட்டு வந்திருக்கான் சார். அவனை இந்த 5 பேர் கும்பல் கார்ல வந்தவங்க தான் இது மாதிரி பிரச்சனை பண்ணுது. இந்த சவுண்ட் கேட்கும் நாங்க எல்லாம் கத்திக்கணும், பொம்பளைங்க எல்லாம் ஓடுவோம். நாங்களும் வீட்டுல இருந்து போன பிறகு இது மாதிரி பிரச்சனை மடைக்கு இடிக்கு விடும்போது தான் இந்த ஒரு 5 நிமிஷத்துல கலைஞ்சு போச்சு. வீட்டுக்கு போயிட்டு கார்ல போயிட்டு வந்து திருப்பி கத்தி எடுத்து வந்து சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சாங்க. பொம்பளைங்க எல்லாம் ஓடி பொம்பளைங்க எல்லாம் ஊத்துக்காட்டில் ஆச்சு. கள் இறைக்க தமிழக அரசு அனுமதி தர வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கூட்டமைப்பின் தலைவர் நல்லசாமி, ராமநாதபுரத்தில் கருவேல மரங்களை அகற்றிவிட்டு பனை மரங்களை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பனை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். சுதந்திரத்துக்கு முன்பு 50 கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. தற்போது 4.5 கோடியாக குறைந்துவிட்டது. இருக்கின்ற மரங்களையும் நாம் காப்பாற்றியாக வேண்டும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீமை கருவையை முற்றிலுமாக நாம் ஒழித்துவிட்டு பனையை பயிரிட வேண்டும். பனையிலே இருந்து புளித்த கல்லையும் புளிக்காத கல்லையும் இறக்கி அதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பண்டமாக மாற்றி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து உள்நாட்டிலும் சந்தைப்படுத்தி பெரிய அளவில் அந்நிய செலாவணி ஈட்ட வேண்டும். தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ராமநாதபுரம் எம்எல்ஏ டாக்டர் மணிகண்டன் வாக்காளர்களுக்கு நேரில் நன்றி தெரிவித்தார். அப்போது அண்ணாநகர் பகுதியில் சாக்கடை கழிவுநீர் சாலையில் ஓடுவதாக மக்கள் அமைச்சர் மணிகண்டனிடம் புகார் தெரிவித்தனர். ராமநாதபுரம் நகராட்சி ஆணையராக உடனடியாக அழைத்த அமைச்சர் மணிகண்டன் சாக்கடை நீரை அகற்ற உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மணிகண்டன் ஆய்வு மேற்கொண்டார். பழனி முருகன் கோவிலில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ரோப் கார் மற்றும் மின் இழுவை ரயிலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பெரும்பாலான பக்தர்கள் படிவழிவு பாதையில் நடந்தே சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுமார் 4 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்த முருகனை வழிபட்டனர். தஞ்சை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் தனது வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் மயங்கிய நிலையில் இளைஞர் இருப்பதை கண்டார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சென்று கார் கண்ணாடியை உடைத்து பார்த்தனர். உடல் பாதி இருந்த நிலையில் அந்த இளைஞர் இறந்து கிடந்ததாக அவர் தஞ்சை கோரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சரவணன் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது.